ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரியவர் ஞாபகத்துக்கு வருவார். பாலம் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது மேலே கரிவேலம் குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 73 வயசு இளைஞர், ஒரு லைப்ரேரியன், கோல்டு மெடலிஸ்ட் இன் லைப்ரரி அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி. இவர் 35 வருஷங்கள் லைப்ரேரியனாகவே இருந்திருக்கார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருமானம், மாத வருமானம் அத்தனையும் அவர் பிள்ளைங்க படிப்புக்காக, அண்டர் ப்ரிவிலேஜ்ட் பீப்புளுடைய நலனுக்காகவே டொனேட் பண்ணியிருக்கார். சைலண்ட்டாக இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சுருக்கார். அவருக்கு மேன் ஆஃப் த மில்லேனியம் அவார்டு கொடுத்துருக்காங்க. 30 கோடி ரூபாய் அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அதையும் அவர் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக, அண்டர் ப்ரிவிலேஜ்ட் பீப்புளுக்காக, நீடி பீப்புளுக்காக அவர் அதை கொடுத்துருக்கார். ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆர்கனைசேஷன் தான் பாலம். அது என்ன பண்ணுறாங்கன்னா, டோனர்ஸ் கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி இவங்க கரெக்டாக அதை தேவை, ஹூஸ் த நீடி பீப்புள், தேவையானவங்களுக்கு அந்த பணத்தை இவங்க கொடுக்குறாங்க. எதையுமே இவங்க வச்சுக்கிறது இல்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அதை திரு கல்யாண சுந்தரம் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எல்லாரும் நான் ஏதோ பப்ளிக் காஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையாது, இது ஆக்சுவலாக முழுக்க முழுக்க ப்ரைவேட் விஷயத்துக்காக நான் செஞ்சேன். என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பிறந்த ஊர் எதுவாக இருந்தாலும், ஒரு தீப்பெட்டி வாங்கணுன்னா கூட நான் 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போய் படித்தேன். 10 கிலோமீட்டர் தினமும் அப் அண்ட் டவுன். தனிமையாக இருக்கும் எனக்கு. தனியாக நாம் மட்டும் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா யோசித்தேன், கிராமத்தில் என் கூடவே நிறைய பசங்க இருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ் 5 ரூபா ஸ்கூல் ஃபீஸ். அந்த 5 ரூபா ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியாமல் அவ்வளோ தூரம் நடந்து போய் படிக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தோட நிறைய பசங்க எங்கள் கிராமத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் மோட்டிவேட் பண்ணி என்னுடைய தனிமையை போக்குறதுக்காகவும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் என்ன பண்ணேன், டேய் என் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் நான் அந்த பசங்களுக்கு ஃபீஸும் கட்டி, அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து, புக்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் நான் செஞ்சேன். இதுதான் நான் சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். திருமணமும் நான் பண்ணிக்கல, ஏன்னா திருமணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலை. எனக்கு இதுலேயே ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். மற்றவங்களுக்கு கொடுக்கறதில் இன்பம் காணக்கூடியவங்களை நாம் பார்த்துருக்கோம். ஆனால் வாழ்க்கை பூராவே அதையே ஒரு சந்தோஷமாக, தான் பெற்ற மகிழ்ச்சி, தான் பெற்ற இன்பம் மற்றவங்களுக்கும் கொடுத்து இந்த வையகத்தையும் வாழ்வாங்கு வாழ வைக்கணும் அப்படின்னு திரு கல்யாண சுந்தரம் மாதிரி இருக்கவங்களால தான் இன்னமும் மழைகள் பெய்து கொண்டிருக்கிறதோ என்னவோ. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.